சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய டிஸ்கஷன், நாம பேசக்கூடிய விஷயம், கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தை பற்றின சிறப்பு. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே கொண்டாட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது, ஓகேங்களா? நிறைய தெய்வ வழிபாடுகள் ஆடி மாசத்துல நடக்குது. ஆனா இது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த ஆடி மாசத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஆடி மாசத்துல செய்யக்கூடாதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ரொம்ப ரொம்ப காலமாவே இருக்குது. கல்யாணம், நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள் ஆடி மாசத்துல பண்ணக்கூடாது. அப்புறம் ஆடி மாதத்துல தம்பதிகள் சேர்ந்திருந்தா பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணையும் தனியா ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதத்துல ஏன்னா ஆடி மாதத்தில் தாம்பத்தியம் நடந்தா சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்குன்ற ஒரு கணக்குல அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் சுப காரியங்கள் ஆடி மாசத்துல தள்ளி போடப்படுது, தவிர்க்கப்படுது, அந்த மாதம் தவிர்க்கப்படுது. ஆனா தெய்வ காரியங்கள் பல விஷயங்கள் ஆடி மாசத்துல நடக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இதை பத்தின ஒரு தனித்துவம் அல்லது இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது மக்கள் மத்தியில பகிர்ந்துக்கோங்க. யாரு இந்த ஆடி மாதத்துல பண்ணக்கூடாது அப்படி சொல்றாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனா நிறைய இடத்துல கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடக்குது. கல்யாணமும் நடக்குது. ஓகே. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல, சில கிராமப்புறத்துல பார்த்தா இரவு நேரத்துல தான் கல்யாணமே நடக்கும். ஆமா. ஓகேங்களா? ஆனா ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா அந்த மாதத்தையே பொண்ணு பாக்குற டைம்ல கூட நம்ம அந்த டைம்ல அவாய்ட் பண்ணுவாங்க. வேண்டாம், ஆடி மாசம் வந்துருச்சு, நம்ம ஒரு மாசம் கழிச்சு பொண்ணு தேடலாம், வரன் தேடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல வீடு கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு சுபமுகூர்த்தனாலே அதை குறிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். அப்படியே மீறி இருந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. ரொம்ப மங்களகரமான வருஷத்துல வர அந்த 12 மாதத்துல தமிழ் மாதத்துல ரொம்ப மங்களகரமா கொண்டாடக்கூடிய விஷயமே ஆடி மாசம் தான். தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பமே ஆடி மாதம் தான். அப்போ அந்த இடத்துல ஃபுல் எல்லா மங்களகரமான எல்லாத்துக்கும் மேல வரலட்சுமி நோன்பு அதுலதான் வருது நமக்கு. ஆமா. ஆடி பூரம் வருது. வளகாப்பு, அம்மனுக்கே வளகாப்பு பண்றப்ப ஃபுல்லா வலையிலே அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா சுப காரியங்களும் தெய்வத்துக்கு பண்ணி பாக்குறாங்க. ஆமா. தெய்வத்துக்கு பண்ணி பாக்குற நாள் நமக்கு எப்படி அது பீடை மாதமா மாறும்? எல்லாத்துக்கும் மேல திருவிழாவே ஆடி மாசம் தானே வருது. ஆமா ஆமா, கரெக்ட். ஆடி திருவிழா தான் வருது. எல்லாத்துக்கும் மேல அந்த பீடை மாதம் சொல்றாங்க, அது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. பீடை மாதம் கிடையாது. தரித்திரம் மாதிரி அவங்க அத இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அது பீடம் சக்தி பீடம் சொல்றாங்க. அந்த சக்தி பீடத்துக்கான மாதம். ஓகே ஓகே. அது மனதுல தெய்வத்தையே பீடமா நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சு எண்ணத்தால ஆராதனை எண்ணி நம்ம அது கொஞ்சம் அந்த நேரம் ஃபுல்லா அந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறதுன்னு சொல்லிட்டு ஆடி மாசம் ஃபுல்லாவே லேடிஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் மேல ஊர் சைட்ல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா எல்லா காவல் தெய்வத்துக்கும் எல்லா படையிலும் போடுவாங்க ஆடி மாசத்துல. அப்படி பார்த்தா அந்த ஆடி மாசத்துல வர எல்லா கிழமையும் ஸ்பெஷல் இல்லையா? எல்லாமே அந்த மாசமே ஸ்பெஷல் சொல்ல போனா. அப்படி இருக்கும்போது அவ்வளவு மங்களகரமா இது பண்ணிக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு மாதத்தை எப்படி அவங்க அது ரிஜெக்ட் பண்றாங்கன்றது எனக்கும் புரியல. அதுல காலையில எழுந்ததும் லேடிஸ் அவ்வளவு அழகா மார்கழி மாசம் எப்படி காலையில எஞ்சி 4 மணிக்கெல்லாம் எஞ்சி பனியில கூட பார்க்காம கோலம் போடுறாங்களோ, ஆண்டாளுக்காக மார்கழி மாசம் நல்லா கொண்டாடுவாங்க, சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆடி மாதத்துல சிவனை விட சக்திக்கு தான் பயங்கர சக்தி, அதிசக்தி வாய்ந்த மாசமா நம்ம ஆடி மாசத்தை தான் எல்லாரும் பார்க்கணும். அதாவது நீங்க சொல்ல வரது பெண் தெய்வத்துக்கு சொல்றீங்க. பெண் தெய்வத்துக்கு. ஓகேங்களா? சிவனை விட சக்திக்கு தான் பவரே ஜாஸ்தினே சொல்றாங்க. அதனால அந்த ஆடி மாசம் சமயபுரம் பாருங்க, மேல்மலையனூர் சொல்லுங்க, எல்லா இதுலயும் அந்த அம்பாளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பூஜை அனுதினமும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவ்வளவு மங்களகரமான விஷயம் தானே பண்றாங்க. அப்ப ஏன் அந்த திருமணத்துக்கு தடை ஏன் பண்ணணும்? இன்னும் சொல்ல போனா மாரின்றதே மழை. அப்ப மாரியம்மன் மழை தரும் தெய்வம். அப்ப அவங்கள வழிபடுற மாதமே ஆடி மாதம் தான். ஆமா. அப்போ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மாதம் தானே. அதுல நீங்க தவிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆடி மாசத்துல நீங்க சிறப்பாவே எல்லா நல்ல விஷயமும் பண்ணலாம். திருமணம் தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு நிலம் வாங்குற விஷயமும் நீங்க பண்ணலாம். வீடு வாங்குற விஷயமாகட்டும், நல்ல வாகனங்கள் இல்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணலாம். ஏன்னா அங்க அந்த டைம்ல சக்தியோட எனர்ஜி ஃபுல்லா நம்ம அது வைப்லயே தான் இருப்போம். நார்மலா இருக்க மாட்டாங்க. வீட்டுல லேடிஸ் பொதுவாவே, ஜென்ஸை விடுங்க, லேடிஸ் பொதுவாவே அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா அப்படியே ஒரு வைபாவே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா, யூடியூப் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கோலம், இவ்வளவு நாள் கோலம் போடாதவங்க, இவ்வளவு நாள் பூஜை பண்ணாதவங்க போட்டு காட்டுவாங்க. அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் பண்றதுதான். இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா எல்லார் வீட்லயுமே அந்த வேப்பிலைய வீட்டு வாசல்ல மாட்டி மாக்கோலம் போட்டு மஞ்சள் பொடி வீடு வாசல்ல இது பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கு மேல அந்த டைம்ல நம்ம சில விஷயங்கள் நிறைய பண்ணலாம். லேடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில குளிக்கும் போது மஞ்சள், அந்த மஞ்சள் கூட வேப்பிலை
ஓகேங்களா. அந்த வேப்பிலையில என்ன பண்ணிடலாம், சில பேர் வந்து அந்த ஆடி மாசம் முழுக்க அம்பால ஆராதனை பண்ற ஒரு மனசுக்குள்ள நிறுத்தி வைக்கிறதுக்காக அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் அந்த தண்ணியில ஏத்தி அந்த அப்படியே தொட்டு அந்த நீர்ல அந்த உடனே குளுமை ஆயிடும். ஓகேங்களா. பேருக்கு டக்குன்னு அந்த தீபம் ஏத்திட்டு அப்புறமேட்டு அந்த தண்ணி எடுத்து அம்பால நடிச்சு ஊத்துறாங்க. அது ஒரு விரதம் மாதிரி ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க. விரதம் இல்லாமல் தினசரி அம்பால பூஜை பண்றதுக்காக அந்த ஒரு விஷயம் பண்றாங்க. ரொம்ப அது ஒரு பெரிய கிளென்சிங்கான ப்ராசஸும் கூட. ஓகே. அந்த ஆடி மாதத்துல பண்ணக்கூடிய அந்த லேடிஸ் வந்து அது ஒரு கிளென்சிங்கான ஒரு விஷயமாவே நீங்க எடுத்துக்கலாமே. அப்படிங்களா? இதுல வந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, வெறுமனே அது ஒரு தெய்வ வழிபாடா மட்டும் இல்லாம அதுக்குள்ள சில மருத்துவ சூட்சுமங்களும் இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும். ஆமா. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆடி மாதம்ன்றது தட்சிணாயனத்துடைய ஆரம்பம். அதாவது நம்ம அந்த காற்று காலத்தினுடைய ஆரம்பமா இருக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க. காற்றால மட்டும் தான் நமக்கு இன்ஃபெக்ஷனே வருது. ஆமா. ஓகேங்களா. ஆடி மாசம் தான் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசில மழைன்னு சொல்றாங்க. அம்மையும் அந்த மாசம் தான் போடுது. ஆமா. அப்போ அந்த டைம்ல ஒரு காற்று மூலியமா பரவக்கூடிய நோய்க்காகவும் தொற்றுக்காகவும் கூட கிருமி நாசினிக்காக நம்ம மஞ்சளும் வேப்பிலையும் கூட பயன்படுத்தி இருக்கலாம். சூப்பர். ஓகேங்களா. கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். அதுதான் மெயின் காரணமா சயின்டிபிக்கா பார்த்தா அது ஒரு பக்கம். அதே சமயம் அது ஒரு அம்பாளுக்கான விசேஷமான ஒரு மாதமா இருக்கிறதால அது இன்னும் ஸ்பெஷலா கிளென்சிங்கான ப்ராசஸ் ஆகும். சோ ஹெல்த்துக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது, நம்ம ஆராய்க்கும் நல்லது. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து சுபகாரியங்கள் வேண்டாம் அது சொன்ன விஷயத்தது யாரு அது ஐயருங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்கம்மா. இது சார்ந்து நான் கேட்கக்கூடிய சந்தேகம், நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆரம்ப காலத்துல முகூர்த்தம் வந்து ராத்திரி நினைச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கரெக்டுங்களா? அது உண்மை. அது எப்படி உண்மை அப்படின்னா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். கரெக்டுங்களா? அருந்ததி நட்சத்திரம் பகல்ல தெரியுமா ராத்திரி தெரியுமா? ராத்திரி தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சரி அது இன்னைக்கு நம்ம வெட்ட வெளியில கல்யாணம் பண்ணல, அது வேற விஷயம். குலதெய்வ கோவிலையும் இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்றது கிடையாது, அதுவும் வேற விஷயம். மண்டபத்துல கல்யாணம் பண்றோம், மண்டபத்துல முதல்ல நட்சத்திரமே தெரியாது, அது வேற. சரி, அப்படியே லாஜிக்கலா தெரியணும்னாலும் ராத்திரி நேரம் திருமணம் வரக்கூடிய முகூர்த்தம் பண்ணாதானே உங்களுக்கு இந்த அருந்ததி நட்சத்திரம் தெரியும். ஆமா. பகல் நேரத்துல கல்யாணம் பண்றாங்க, விடிய காலத்துல கல்யாணம் பண்றாங்க, பகல் நேரத்துல 9, 10 அந்த மாதிரி முகூர்த்தம் கூட பண்றாங்க. அந்த நேரத்துல சூரியன் தான் தெரியும், நிலாவும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது. அப்ப நட்சத்திரமே தெரியாத போது அருந்ததி எப்படி தெரியும்? கரெக்டு தானுங்களே? அப்போ நம்ம வந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு விஷயம் செய்யறோம், ஆனா அந்த விஷயம் எப்படி சொல்லப்பட்டது, என்ன மாதிரி லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருவாரியாக கனெக்ட் பண்ணல இல்லைங்களா? ஆமா. ஸோ இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆடி மாசம். ரெண்டாவது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் கிளென்சிங்கும் நிறைய நடந்துகிட்டே இருக்குதுங்களே. அந்த ஆடி அமாவாசை நீங்க சொல்ற கான்செப்ட் தான். அந்த ராகு கர்மம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் கடல் பூசம் நட்சத்திரம் அந்த டைம்ல தானே அந்த தர்ப்பணம் கூட கொடுக்குறோம். ஆடி மாசத்துக்கு அது சுமங்கலி பூஜையாக இருக்கட்டும், இது நம்ம பூவாடக்காரின்னு சொல்லுவாங்கல்ல, பூவாடை சுமங்கலி பூஜை ஆடி மாசம் தான் நடக்குது. ஆமா, வரலட்சுமினமும் நமக்கு அதுலதான் நடக்குது. எல்லாத்துக்குமே தர்ப்பணம் பண்றக்கூடிய அந்த ஆடி மாசமும் நம்ம அந்த அமாவாசை அந்த டைம் தான் நடக்குது. அப்போ கிளென்சிங்கான மாதமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே சமயம் மங்களம் கிளென்சிங் நீங்க பண்ற மங்களம் விஷயம் நமக்கு உண்டாகணும். அடுத்த கட்டம் திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அதுவும் இந்த மாதத்துல தான் நடக்குது. ரைட். அப்ப எவ்வளவு ஸ்பெஷல். அப்போ ஏன்னா குறிப்பாக சூரியன் கடகத்துல டிராவல் பண்ற டைம், அந்த கடகம் வந்து குருவினுடைய உச்ச வீடு இல்லையா? ஆமா. நம்ம வந்து உச்சம் நீச்சத்தை ரொம்ப நம்ம மரபணி ஜோதிடத்துல எடுக்கல, ஃபாலோ பண்ணல. சரி, அப்படியே ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஜோதிட பிரகாரம் பார்த்தாலும் குரு உச்சமாகக்கூடிய வீடு கடகம். கரெக்டுங்களா? சரி, அப்ப சுபத்துவ கிரகம்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த குரு உச்சமாகிற வீடே கடகம். அந்த கடகத்துல சூரியன் வரக்கூடிய நேரம் தான் இந்த தட்சிணாயன ஆடி மாதம் இல்லைங்களா? அப்போ இன்னொரு விஷயம் பிரகாரம் நான் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்றேன், நீங்க சொல்ற இந்த கிளென்சிங் நான் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, கடகத்துலதான் முதல்ல ராகு கர்மாவே உங்களுக்கு ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? அப்போ பூச நட்சத்திரம் கடகத்தில் இடம்பெறுது, அதுதான் உங்களுக்கு முதல்ல ராகு கர்மாவை ஆரம்பிக்குது. ராகு கர்மான்றதே கர்மாவை கிளென்சிங் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு ஆடி மாசத்துல நடக்குது. அப்போ வந்து மழை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நோய் தொற்றுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமாகட்டும், அம்மனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் ஆடி மாசத்துல நடக்குது அப்படின்றதுனால அந்த கடகத்துல சூரியன் வராரு, அதனாலதான் அது ஆடி மாதம். ஆமா, ஆத்ம காரகனே நமக்கு சூரியன் தானே. ஆமா, கரெக்ட். அது கரெக்டா சந்திரன் வீட்டுல இருக்கும் போது அப்போ உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் ஆத்ம பலம் கொண்ட ஒரு விஷயத்தை குரு உச்சம் அடைகிறாரு. ஆமா, ஓகேங்களா? இப்ப உண்மையான கோச்சாரத்துல குரு உச்சமா தான் இருக்காரு ஒரு பக்கம். ஆமா. அப்போ நம்ம அந்த ஆத்ம பலத்தை அதிகப்படுத்திக்க கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்க செய்யலாம்.
அது கண்டிப்பா டபுள் மடங்கு பலன் கொடுக்கும் நான் நம்புறேன். ஆடி மாசம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஸ்பெஷலா தான் பார்க்குறேன். சித்திரை மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோம், மாசி மகத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுறோம், அந்த மாதிரி எல்லா மாதத்துலயும் ஒரு ஒரு சிறப்பு கண்டிப்பா இருக்கு. இது வேணும் இது வேண்டாம்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனா இந்த மாதத்துல செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிடலாம். கண்டிப்பா அம்பால நல்லா தரிசனம் பண்றதுக்கான ஒரு விஷயமாக இருக்கட்டும், தினசரி அந்த மஞ்சளும் அந்த வேப்பிலையும் எந்த அளவுக்கு நம்ம பழக்க வழக்கத்துல ஃபேமிலியில கொண்டு வரமோ அந்த அளவுக்கு நம்ம அது சேஃபா இருப்போம், ஹெல்த்தியாவும் இருப்போம். ஒரு பக்கம் விஷயத்துக்காக விரதம் இருக்கிறவங்களும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் இந்த மாதத்துல தான் இருப்பீங்க. ஓகேங்களா? மனமாற உளமாற ரொம்ப டெடிகேஷனா அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். நிச்சயமாக. வணக்கம்.